திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நல்லவர்கள் மனதை நோகடித்துவிட்டு நீண்ட நாட்கள் சந்தோஷமாக இருக்கலாம் என்று கனவு காண்பது முட்டாள்தனமாகும். ஒருவேளை அவ்வாறு செய்திருந்தால் அதற்கான விளைவினை அனுபவித்தே தீர வேண்டும் என்பது விதியாகும். வாழ்க்கை என்னும் பயணத்தில் எளிதான பாதையில் பயணிப்பதைக் காட்டிலும் பாதை சற்று கடினமாக இருந்தாலும் அந்த சரியான பாதையில் பயணிப்பதே புத்திசாலித்தனமாகும். கோபம் என்பது வலுவான காற்றை போன்றது. வலுவான காற்றேயானாலும் எப்போதும் அது நிலையாய் இருப்பது இல்லை. சற்று நேரத்தில் தணிந்துவிடும். அதற்குள் எத்தனை மரங்களின் கிளைகள் முறிந்திருக்கும். அதுபோல கோபமும் யாரிடமும் நிலையாக இருக்கப் போவது இல்லை. பல மணி நேரம் அது இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சாந்தமான மனநிலைக்கு வந்துதான் ஆக வேண்டும். ஆனால் அதற்குள் எத்தனை அன்பான சொந்தங்களில் பிரிவு ஏற்பட்டு விடுகிறது. மற்றவர் நம்மை பார்த்து பயப்படும்படி வாழ்வதல்ல வாழ்க்கை. மற்றவர்களுக்கு பயன்படும்படி நாம் வாழ்வதே சிறந்த வாழ்க்கை. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அழைத்து வந்த பிறப்பை நாம் பார்த்ததில்லை. நம்மை கூட்டிச் செல்லும் இறப்பையும் நாம் பார்க்கப் போவதில்லை. அவ்வாறு இருக்கும் பொழுது வாழுகின்ற இடைப்பட்ட காலத்தில் எல்லோரிடமும் அன்பாக இருப்போம் என்று சொல்லி இதை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.